இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சவுரவ் கங்குலியின் தொலைபேசி அழைப்பால் இந்திய அணியில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே இந்திய அணியின் தலைவராகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவராகவும் கங்குலி பதவி வகித்தார். இந்த நிலையில் மகேந்திர சிங் தோனியை அணிக்குள் சேர்க்க வேண்டும் என்று அவர் விடுத்த தொலைபேசி அழைப்பு காரணமாகவே மகேந்திர சிங் தோனி விக்கெட் காப்பாளர் மற்றும் துடுப்பாட்ட வீரராக இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார். அதன் காரணமாக அவரால் பல நன்மைகள் இந்தியாவுக்கு ஏற்பட்டன. அதே போல விராட் கோலியை தலைமை பதவியிலிருந்து நீக்கி அதற்கு பதிலாக ரோஹித் சர்மாவை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் கங்குலி தொலைபேசி ஊடாகவே விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று அணி வளமான நிலையில் இருப்பதாக பலரும் தெரிவிக்கின்றனர். இதனை விராட் கோலியும் ஒருமுறை செவ்வியொன்றில் தெரிவித்திருந்தார். தமது பதவி ஒரு தொலைபேசி அழைப்பால் பறிக்கப்பட்டது என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார்.